எந்த ரூட்டில் விஜய் அடித்தாலுமே மக்கள் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறத மக்களுடைய இந்த ஆரவாரத்தில் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் அவர் பேசுகிற விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசணும். அவர் சினிமாத்தனமாக டயலாக் பேசுகிறாரு, பேசிட்டு போட்டுமே. அவரு தெரிஞ்சது பேசுகிறாரு. கிரிக்கெட்டில் கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால் தொட்டு கூட பார்க்க முடியாது. என்னை பொறுத்த மட்டும் விஜய் எந்த பக்கம் யார் அடித்தாலுமே மக்கள் அவர் தூக்கிட்டு படுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நான் உங்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு உங்ககிட்ட நான் ஓட்டு வாங்க வரல, நான் ஆட்சி நம்பிக்கை நான் விரும்பலை. டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தஞ்சாவூரே கலக்கிட்டாரு விஜய். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காருன்னு பார்த்தா ஒரு 30 நிமிஷம் நான்ஸ்டாப் ஸ்பீச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது? பிரமாதமாக இருந்தது. அதாவது மேடைக்கு மேடை அவருடைய ஸ்பீச் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுக்கு சேலம், வேலூர், ஈரோடு, இப்போது தஞ்சை மாவட்டம், தஞ்சாவூரே தஞ்சையே இது குலுங்க விட்டாருன்னு தான் சுருக்கமாக சொல்ல முடியும். பட்டு ஒரு சிறப்பான ஒரு பேச்சாக பார்க்கப்படுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுத்த ஜென்மம் நம்பிக்கை இல்லை, ஒருவேளை இருந்தால் நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறேன்னா உணவுபூர்வமான ஒரு விஷயம். இன்றைக்கி இந்திய மக்கள் மட்டும் உலக மக்களே வந்து சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் விவசாயம் தான். பட் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், அதை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பேசும்போது உண்மையிலேயே விஜயுடைய அந்த ஸ்பீச் வந்து இருக்க கொஞ்சம் மெருகேறுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரெண்டாவது சொல்ல போனோம்னா அந்த பேசிக்கான சில விஷயங்களை டச் பண்ணுறார். நீங்கள் கவர்ச்சிகரமான திட்டங்கள் அது நான் கொடுப்பேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் இந்த பேசிக் அடிப்படை சில தேவைகள் மக்களுக்கு வேணும். அது இருந்தாலே போதும், மக்களுடைய செழிப்பான வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு என்ன தேவைகளோ அவர்களை பார்த்துக்குவாங்க தான் நினைக்கிறாரு. பட் இங்கே கூட்டுறவு பொருட்கள் அங்காடியில் அந்த ரேஷன் கடை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பேசுனதுனா வந்து ஏழை எளிய மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரியான ஒரு பேச்சாக நான் பார்க்குறேன் சுருக்கமாக. ரெண்டாவது வந்து இந்த விஜயை நீங்கள் அடிக்க என்னுடைய மக்கள் இருக்காங்க எனக்கு அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஆணித்தரமாக நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு தெளிவான விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப எதிர்பார்த்து ஒரு விஷயத்த சொல்லும் போது பார்த்தா உங்கள் மேலுக்கு நம்பிக்கையில் தான் இறங்குறேன்ற. ஏன்னா சுற்றிலும் விஜய் என்ன மாதிரி இதை ரவுண்ட் அப் பண்ணுறாங்கிற விஷயம் வந்து மக்களும் உணர்கிறாங்க, மக்களுக்கும் தெரியும். இது மீண்டும் ஏதை சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இங்கே நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, அவர் பாட்டுக்கு 2 படம் 3 படம் வருஷத்துக்கு பண்ணி ஜாலியாக ஒரு 500 கூட வாங்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். பட் அதில் விருப்பப்படலை விஜய். அவர் இந்த 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதே நீங்கள் உங்கள் நாளுன்ற ஒரு விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் அந்த ஆசையை தடுக்கிறதுக்கு நிறைய தடங்கள் நிறையா இருக்குன்றார். இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, சுற்றி நீயா நானா நீயா, 2 பேர் தான் நடுவில் இவனு வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஹைலைட்டாக வச்சிருப்பேன். ஸோ சுருக்கமாக 3ஆவதாக ஒரு நபர் வரக்கூடாது அப்படிங்கிற தாட்ஸ் இருக்குது. ஆனால் 3ஆவது நபர் இங்கே வந்ததுக்கப்புறம் விஜய் எல்லாத்தையும் இந்த திசை திருப்புறான். மக்கள் அதில் ஒரு பெருகுது, மக்கள் உங்களுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. எந்த ரூட்டில் விஜய் அடித்தாலுமே மக்கள் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறத மக்களுடைய இந்த ஆரவாரத்தில் நம்ம பார்க்க முடியுது. அவர்களுடைய அன்பில் நம்ம பார்க்க முடியுது. இந்த சமீபத்தில் கடந்த 4 நாட்களாக என்ன மாதிரி ஒரு மேட்ரு போய்கிட்டு இருக்கு கண்ணா பின்னாங்கிறது தெரியும். இந்த மக்கள் நம்பலைங்கிறதுக்கு இன்றைய சிறப்பான சென்னையிலேருந்து பரப்பிட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் போய் அந்த வேனில் போகும்போது மக்களுடைய அன்பையும் ஆதரவார்த்தையும் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததுன்ற மாதிரி அவர்களுக்கு தெரியல. ஸோ அப்போ மக்கள் எதையும் வந்து கடந்து போயிட்டாங்க. விஜயும் கடந்து போங்கன்ட்டாங்க ஒரே வார்த்தையில். அது வேற இது வேற. அப்போது இந்த தஞ்சையில் அவர் பேசின பேச்சு நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு தெரிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக இந்த நீட்டை எடுத்துட்டார் கையில், அதுக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீட்டை வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க விஷயத்தையும் அவர் பேச முடியும் போது படித்த இளைஞர்கள் சிந்திக்க முடியாது இருக்குது அந்த சில விஷயங்களை. மொத்தத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, நிறையா நம்ம பேசிட்டே போகலாம், டைம் தான் இருக்காது. அந்த அவருடைய பேசிக் பார்த்து இந்த உறுதிமொழி எடுக்கிறத நம்ம பார்க்கும்போது அது சிறப்பாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு விஷயம் பேசும்போது வந்து நான் வந்து இந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறேன், அதை நீங்களும் கடைப்பிடிப்பீங்களாங்கிற மாதிரி போது மக்களும் அதுக்கு வந்து ஸோ அந்த ஆரவாரத்தோட உறுதிமொழியை கொடுக்குறதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல விஷயமாக தோணுது எனக்கு. சார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைமும் சொல்கிறாரு, இப்போ வந்து நீங்கள் ஏன் வந்து தமிழ்நாட்டில் நடக்க போகிற எலெக்ஷனுக்கு வந்து டெல்லியை காரணம் காட்டுறீங்க, சிறுபான்மையினரோட ஓட்டை வாங்குறதுக்கு அவங்கள வச்சு பயமுறுத்துறீங்க,
இங்க நடக்குதுன்னா இங்க உள்ள பிரச்சனைகளை பாருங்க, இதை சொன்னா இனி பாஜகவோட பி டீம்ங்கிறீங்கிற விஷயத்தையும் சொல்றாரு சார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் நமக்கு தேவை. தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கோம். பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, வேலை செய்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கணும். சண்டை மாநிலங்கள் நம்ம வந்து அதாவது பார்க்கலாம், விசாரிக்கலாம், எப்படி இருக்குங்கிறத அதை விட மேன்மையாக கொண்டு வரலாங்கிற அந்த கருத்துக்களை வந்து நம்ம பேசலாம், பதிவு பண்ணலாமே தவிர டெல்லியை சம்மந்தப்படுத்துறது வந்து இது வந்து அவர் சொல்கிறது மாதிரி தான், தேவையில்லாத ஒன்று தான். இப்போ இங்கே தேவையே நிறையா இருக்கே உங்களுக்கு. இப்போ இதை பூர்த்தி பண்ணால் போகும்போது இவர் டெல்லியை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு மாநாட்டிலேயே கொள்கை ரீதியாக எதிரின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ திரும்ப டெல்லியை பேசுறதுக்கு என்ன இருக்கு? டெல்லியில் எலெக்ஷன் நிற்க போகிறாரு இல்லையா? நம்ம கெஜ்ரிவால் அவர் கிடையாது, விஜய். அப்போ தமிழ்நாட்டில் தான் அவர் நிற்கிறது, தமிழ்நாட்டை தான் பேச வேண்டியது இருக்குது. தமிழ் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் வந்து மிகப்பெரிய குரலாக கொடுத்துட்டு இருக்கார். அப்போ டெல்லியை பற்றி பேசணும் போது பிஜேபியோட பி டீம், ஏ டீம், சி டீம்ங்கிறதெல்லாம் வந்து அதை எப்படி எடுத்துக்கினே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மற்றவர்கள் பண்ணும்போது பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழகத்துக்கு என்ன தேவையோ அதை ஃபைட் பண்ணி வாங்கி இங்கே மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். மற்றவர்கள் நீங்கள் வந்து என்ன சுருக்கமாக அவர் வந்து என்ன அடிக்கிறதுலே குறிக்கோளாக இருக்காங்க, என்ன கமுத்தணும், மக்கள் செல்வாக்கு குறைக்கணும்னு நாலா பக்கம் படிக்கிறாங்க. ஜனநாயகன் படத்தில் அடித்த ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் படமே ரிலீஸ் ஆகலை. நானும் அதான் சொல்லிக்கணும். ரிவைசிங் கமிட்டி போனாலே இங்கே ஒரு 18 நாள் டு 20 டேஸ் தான் எடுத்துக்குவாங்க. இப்போ இதுவே கிட்டத்தட்ட 30 நாள் மேலே ஆக போதும். அவங்க கேஸ் வாபஸ் பண்ணி ரிவைசிங் ஓகேன்னு சொல்லி இது வரைக்கும் பார்க்கல. அப்போ அந்த ஒரு அழுத்தம் தயாரிப்பாளர் 4 கோடி ரூபா முடங்கி போய் கிடக்கு. வாங்கினவங்களுக்கு இந்த பதில் சொல்ல முடியல. அந்த பக்கம் ஒரு அழுத்தம், இன்னொரு பர்சனல் வாழ்க்கை. ஸோ அந்த குடும்பத்துக்குள்ள உள்ள போது அதையும் கலாச்சு பண்ணுறதுமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்போது சுற்றி அடிக்கிறாங்க. பட் மக்களை பற்றி அவங்க சிந்திக்கலை, பேச விரும்பலை, பேசலை. இப்போ நான் மக்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கேன். மக்கள் தான் நான் தான் மக்கள். தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காங்க. இந்த விஜய் அடித்து 1000 விஜய் வெளில வருவாங்க. ஆனால் மொத்தத்தில் அவர் விஜயுடைய இந்த பாதை இப்போ வரக்கூடிய எல்லாம் சந்திக்கக்கூடியது என்ன அப்படின்னா, முழுக்க அவர் கடவுள் நம்புகிறாரோ இல்லையோ, ரெண்டாவது விஷயம் மக்களை நம்புகிறார். அவர் நேசிக்கிற மக்களை நம்புகிறார். மக்களுக்காக நான் வர்றேங்கிறார். அதுதான் உண்மை. எல்லாருக்குமே தெரியும். இல்லைன்னா 200 கோடி வாங்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாம். திரும்ப அதான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் அதை வேணான்ட்டு வர்றாரு? யார் வேணான்னு சொல்லுவா? அரசியலில் வந்து புதுசாக ஆரம்பித்து பண்ணுறவங்களாம் சம்பாதிக்கிறதுக்கு வர்றாங்க. இவர் படத்திலே சம்பாதிச்சுட்டு போயிடலாம் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நல்லதும் செய்யணும்னு வரும்போது அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எனக்கு புரியுது. அதான் விஜயை பற்றி நச வளவலனே பேசாமல் மக்களை பற்றி சிந்திங்க பேசுகின்றாங்க. இல்லைங்கும் போது தான் இந்த விஜய் மக்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கேன்னு விஷயத்தை தெளிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். அவர் பிஜேபியை பற்றி எதுவும் பேசலை, அது தேவையில்லைன்ட்டார் ஒரு ஒரே வார்த்தையில். நாம் இங்கே போகிறதில்ல, அவர்கள் தான் இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இங்கே நாம் இருக்கோம், இப்போ 2 பேர் இருக்காங்க, 3ஆவது தான் உள்ளே வரேன் நான் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறேன். அப்போது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறார். என்னை வந்து உட்கார வைப்பீங்களான்னு விஷயத்தை மக்கள்கிட்ட கேட்குறாரு தெளிவாக. மக்களுடைய ஆதரவு இருக்குதுன்னு வருது நமக்கு. ஸோ மொத்தத்தில் யார் மக்களுக்கு உட்கார வைப்பாங்கிறது அவங்களுடைய முடிவு தான். யார் வந்தாலுமே சிறப்பாக தான் இருக்கணும் தமிழ்நாடு. நம்மளுடைய எண்ணம் அதுதான். தமிழ்நாடு சிறப்பாக வரணும், தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக வரணும், யார் ஆட்சிக்கு வந்தாலுமே. பட் இங்கே விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு மக்கள்கிட்ட கேட்குறாரு, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பட் மொத்தத்தில் இதனுடைய ஸ்பீச் வந்து நான் திரும்ப சொல்கிறது தான், ஊருக்கு ஊர் மேடைக்கு மேடை வித்தியாசமான குரல்களை விஜய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய பேச்சில் தெளிவு தெரியுது. நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கன்வே பண்ணுறாரு. தேர்தல் அறிக்கையை சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. மார்ச் 8ஆம் தேதி வந்து உமன்ஸ் டே, மகளிர் தினம் வருது. அன்றைக்கு மகளிருக்கான சில சிறப்பான செய்திகளை வெளியிடுறது மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு சார். சார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் மேலே வைக்கப்படுற விமர்சனம் வந்து அவர் ஒரு சினிமாவில் பேசுகிற மாதிரி, ஷூட்டிங்கில் பேசுகிற மாதிரி ஒவ்வொரு பொது மேடையிலையும் பேசுகிறாரு, அவர் ஒரு அடிப்படை கருத்துக்களை பேச மாட்டேங்கிறாருங்கிற விமர்சனம் வைக்கிறாங்கல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு நடிகர் அவர் பேசுவது எல்லாருக்குமே சினிமா நடிகராக பார்க்குறா, மக்கள் அதை பார்க்கலை. மக்களுக்கு என்ன தேவை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குங்க பேசுகிறது. ஒருத்தர் ஸ்பீடாக பேசுவாங்க, ஒருத்தர் ஸ்லோவாக பேசுவாங்க, ஒருத்தர் நின்று பேசுவாங்க, ஒருத்தர் ஆரம்பராக பேசுவாங்க இல்லையா? இப்போ அரசியல்வாதிகள் பேசுகிறது வந்து அவர் வந்து அரசியல்வாதி மாதிரி பேசுகிறாருன்னு சொல்ல முடியுமா? நம்ம அது சொல்ல முடியாதுல்ல. பேசிக் அவங்க அதுலேருந்தே அப்படியே பழக்கப்பட்டவங்க இல்லையா? மேடை பேச்சாளர் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரசியல் களத்தில் இந்த ஒரு சிறந்த பேச்சை கொடுக்குறாங்க.
பட் இங்கே விஜய் சினிமாவில் இருந்து சினிமா நடிகராகி மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்காரு. நீங்கள் பேசுகிறது எல்லாமே அந்த ஒரு பேட்டர்னாக இருக்கிற மாதிரி மற்றவரோட பார்வைக்கு தெரியுது. அது எதுவாக இருந்தால் என்ன, சொல்லக்கூடிய விஷயந்தான் நமக்கு தேவை. அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது தான் தேவை, மக்களுக்கு அதுதான் தேவை. நீங்கள் அவர் பேசுகிற விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசணும். அவர் சினிமாத்தனமாக டயலாக் பேசுகிறாரு, பேசிட்டு போட்டுமே. அவருக்கு தெரிந்தது பேசுகிறாரு, ஒவ்வொருக்கும் தெரிந்தது தாங்க பண்ண முடியும். ஒருத்தர் மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. அப்படி விஜய் பண்ண தயாராக இல்லை. ஒரு புதுப்பாதையை போட்டு போகிறார். நீங்கள் அவர் பேசுகிற கருத்துக்களுக்கு பதில் சொல்லலாம். அவர் பேசுகிற விதம் சினிமா டைலாக்கு சினிமா மாதிரி அப்படின்னா இருந்துட்டு போட்டுன்னு சொல்ல வரேன் நான். இன்னொன்று, திமுக இன்னொரு தடவை ஆட்சிக்கு வராது, தொடர்ச்சியாக 2 டைம் ஆட்சி அமைச்சதா வரலாறு இல்லை, அது நடக்க போகிறது இல்லை. ஆனார்பட்ட அவங்க அப்பானாலையும் முடியாதனால ஸ்டாலின் அவர்கள்னாலையும் இது முடியாதுன்னு ஓப்பனாக அடிக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அதை இது வரைக்கும் நடந்த விஷயங்களை அவர் கன்வே பண்ணியிருக்காரு விஜய். ஒரு முறை தான் அப்படி, மறுதுரிமை அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மீண்டும் போராடி தான் வரணுங்கிற விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த முறை நான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும்போது மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக இந்த விஷயத்தை ஆணித்தரமாக அவர் சொல்லியிருக்காரு. அப்படி தான் பார்க்க முடியுது. மக்களுடைய தீர்ப்பு தான் கையில் இருக்குது. ஸோ நம்ம அவர் சொன்னதுலேருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் மக்களை நம்புகிறேன், மக்கள் என்னை நம்புகிறாங்க. அதனால் இந்த முறை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, என்னை வர வைப்பீங்களா, வர வைங்கன்னு சொல்கிறார். வந்தால் பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிறார். சார், இதில் அடுத்து என்னன்னு பார்க்கணும்னா, அதிமுகவையும் திமுகவையும் சேர்த்தே ஒரு பாயிண்டில் அடிச்சிருக்காரு. ஒன்று நீங்கள் ஆளணும், இல்லாட்டா இவர் ஆளணும்னு சொல்லிட்டு மாற்றி ஆளுகிட்டு இருக்காங்க. நடுவில் 3ஆவது தான் நான் வர்றது தான் இவங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை அடிக்கிறாங்கிறது சொல்கிறாருல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மை தானே. உங்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு அண்ணாடிங்களுடைய இதில் விஜய் மேலே ஒரு பற்று பாசத்தோடு பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பொதுக்கூட்டங்கள்லாம் தாவேக்காவுடைய அந்த கொடிகள் பறந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? தொண்டர்கள் அந்த போட்டிருக்கிற துண்டு கொடி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டத்திற்கு பிறகு யாருடையுமே கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு குரல் விஜய்கிட்ட வந்ததுக்கு பிறகு அவர்கள் விஜய் பக்கம் திரும்புறதுக்கு பார்த்துட்டாங்க. இப்போ விஜய் ஒரு எதிரியாக தான் 2 பேருமே பார்க்குறாங்க. அது பார்க்கத்தான் செய்வாங்க, அது ஒன்றும் மறுப்பதற்கே இல்லை. ஒன்று நீ வா நான் வா, இது இயல்பு. அப்படித்தான் 67லேருந்து வந்துட்டு இருக்காங்க 2 பேர் தான். வேறு யாரும் வந்தாங்களா? கிடையாது. காங்கிரஸ் வந்ததா? கிடையாது. வேறு யாரும் வர முடியல. இப்போ 3ஆவதாக வர்றதுக்கான வாய்ப்புகள் விஜய்கிட்ட பிரகாசமாக தெரியுது. இப்போ அதனால் மக்களுடைய செல்வாக்கு திரும்புது, பெண்கள் ஆதரவு பெருகுது. எந்த பக்கம் அடித்தாலுமே மக்கள் ஆதரவு அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி தெரியும் போது இப்போ 2 பேருமே சேர்ந்து விஜய் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் வருவான்னு தெரியாது. இப்போ விஜய் சொல்கிறது மாதிரி அப்படின்னா களத்தில் 3 பேர் தான் இருக்க மாதிரி இருக்குது. சீமா ரகுலர் 4ஆவதாக இருக்காங்க. இந்த 2 பேருக்கு நடுவில் விஜய் வரும்போது இப்போது 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்திட்டார். மேடைக்கு மேடை தெளிவுபடுத்துகிறார். இப்போ 3ஆவது ஒருத்தர் வரும்போது அடிக்க தான் செய்வாங்க. 2 பேருமே சேர்ந்து அடிக்க செய்வாங்க. ஒருத்தர் அடி இல்லாமல் 2 பக்கம் அடி தான் வரும். என்னை பொறுத்த மட்டும் விஜய் எந்த பக்கம் யார் அடித்தாலுமே மக்கள் அவர் தூக்கி நிப்பாடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவருடைய ஆதரவு தெரியுது, விஜய் மனுஷன நம்பிக்கை தெரியுது. அந்த நம்பிக்கையில் தான் விஜய் இப்போ மக்கள்கிட்ட போயிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி கூட்டுறவு பேங்கில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% தள்ளுபடி. நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் லிஸ்ட் எடுத்து பண்ணனா தான் அது உங்களுக்கு நான் பண்ணுற துரோகம், ஸோ அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாருல்ல சார், இதை எப்படி பார்க்கலாம்? இது பேசிக்கான ஒரு விஷயம். எல்லாருடைய விவசாயத்தினுடைய மனசில் விஜய் இன்னி போய் உட்காந்துட்டாருன்னா சொல்ல முடியாது. டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை எந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான விவசாயத்துக்கு பேர் புகழ்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மண்ணில் போய் நீங்கள் பேசுகிறது மிக சிறப்பாக தான் பார்க்குறேன். அவருடைய பேசிக்குடைய அந்த நீடு இருக்கு இல்லையா, தேவைகள் இருக்கு இல்லையா, அதை விஜய் இங்கே தெளிவாக பேசியிருக்கார். நான் உங்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் ஓட்டு வாங்க வரல, நான் ஆட்சி அமைக்க நான் விரும்பலை, என்ன முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதை பேசிக்கலாக செய்வேன்னு சொல்கிறார். ஒருவேளை ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு என்ன இன்னும் அதிகமாக தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக அதையும் செய்கிறதுக்கு விஜய் தயாராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் நான் அதை. ஸோ இந்த 5 ஏக்கருக்குள்ளே 5 ஏக்கருக்கு மேலே அப்படிங்கிறது இப்போ அதை முழு தள்ளுபடி 50% தள்ளுபடிங்கிறது மிக சிறப்பானதாக பார்க்குறேன். விவசாய கடன்கிறது தேவைப்பட்சத்தில் யாருக்கு தேவையான விஷயங்களை அவர் கொடுத்து அதற்குள்ள விஷயங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அடுத்தடுத்த தேர்தல் அறிக்கைகள் வரும்போதும் சரி, நெருங்க மக்கள் கூடிய வாக்குறுதியும் சரி, மீண்டும் சொல்கிறேன், கவர்ச்சிகரமான விஷயங்களையோ அறிக்கைகளோ திட்டங்களையோ விஜய் கொடுக்க விரும்பலை. பட் எது முடியுமோ
அதை செய்யலாம்னு சொல்லி பேசுகிறார். அந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட இப்போ வந்து எதிர்பார்ப்பை வந்து எகிர வச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியுது. இன்னொன்று என்னன்னா 2 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சிருந்தா, முதல் பட்டதாரியா இருந்தா, அம்மா அப்பா கவர்மெண்ட் வேலையில இல்லாம இருந்தா உங்களோட மொத்த படிப்பு செலவையும் கவர்மெண்ட் ஏற்றுக்குங்கிறாரு. ஆக்சுவலாக சீமானவர்கள் சொல்லியிருந்தார், நிறைய கவர்ச்சி திட்டங்கள்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க, நல்ல கல்வி நல்ல மருத்துவத்தை கொடுங்கிற பொழுது இதையெல்லாம் வந்து விஜய்ங்கிற ஒரு மாசான ஒரு ஆக்டர், இது வந்து ஒரு தலைவர் வந்து சொல்லும் பொழுது அதை ரொம்ப சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கே சார் விஜய். ஆமாம், அது முக்கியமான விஷயம் தானே உங்களுக்கு. இப்போ இந்த குடும்பத்தில் வந்து அரசு வேலையில் கிடையாது, ஒரு பட்டதாரி விவசாயத்துக்கு கூட சேர்ந்தவர், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர், இன்னும் படிக்கணும்னு ஆசைப்படுவார். இப்போ அவருக்கு இங்கே தேவை இல்லைங்கும் போது என்னால் முடியும் செய்வீங்கிற அப்படிங்கும்போது அந்த ஊக்கம் தான் ஒரு மனிதன் வந்து பெரிய உயர்த்தி காட்டும். அப்போ அது பெரிய விஷயமாக பார்க்குறேன். இப்போ சீமானவர்கள் சொன்னது மாதிரி தான், சும்மா தேவையில்லாமல் நான் வந்து கலர் டிவி தருவேன், அது தருவேன், இது தருவேங்கிறது மக்களுக்கு தேவையில்லை, அது சோறுபடாது, அது பொழுதுபோக்கும், அவ்வளோதான். இங்கே நீங்கள் வந்து தேவைகளை கொடுத்துட்டாலே அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்குவாங்க எல்லாமே. அப்படி தான் விஜய் பார்க்குறாரு. முக்கியமாக இங்கே வந்து படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய கொடுக்குற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் வந்தால் நிறைய சேவைங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறாரு. இதுதான் அந்த மக்களுக்கு தேவை. இந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவருடைய குரல் கொடுத்துருக்காரு. மக்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது, பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா சார், ஆளும் கட்சியும் சரி ஆண்ட கட்சிகளும் சரி, நான் 10,000 கொடுக்குறேன் 5,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை தான் மக்களுக்கு வாரி வாரிக்கும் கொடுக்குறேங்கிற ஒரு பிளானில் இருக்கும் பொழுது வெறும் இளைஞர்களுக்கு என்ன தேவை, விவசாயிகளுக்கு என்ன தேவைன்னு தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாக்குறுதியிலையும் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வச்சுட்டு வர்றது விஜய்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போல்லாம் நீங்கள் 500 ரூபா மாற்றி இப்போ டீ கடை 2 டீயை நண்பரோட சாப்பிட்டு பிஸ்கட்டை சாப்பிட்டீங்கன்னா 300 ரூபா காலியாக போயிடும். திரும்பி 200 வீட்டுக்கு போகிற காலியாக போயிடும். ஸோ எவ்வளோ பணம் கொடுத்தாலுமே அது வந்து மிஞ்சி போனால் 1 மாதத்துக்கு கூட வச்சு ட்ராவல் பண்ண முடியாது. நீ இந்த தேவைகளை கொடுத்தீங்கன்னா அவங்க 4 பேருக்கு வந்து 1000 2000 5000 10,000 கொடுக்குற வாய்ப்புகள் நிறையா வரும். ஒருத்தரை கொடுத்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறத விட அவரை வந்து இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நீ உருவாக்கி கொடுத்தா அது சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை உருவாக்குவேன்னு விஜய் சொல்கிறார். அது உண்மையிலேயே பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அது அடுத்த மீட்டிங் வந்து நெல்லையில் நடத்த போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இப்போ தஞ்சையில் என்ன சொன்னார், வேலூர் என்ன சொன்னார் தெரியும். இப்போ நெல்லை மண்ணுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அங்கே போகும்போது நெல்லைக்கு என்னென்ன தேவை, நெல்லை மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒரு விஷயத்த பேசுகிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை உட்காரும் போது தான் செய்ய முடியுங்கிறார். இப்போ இதுதான் என்னால் முடியும், நீ உட்கார வச்சிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண முடியும் அதை செய்வேன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறத தமிழ்நாடு மக்கள் தான் தெரியப்படுத்தணும். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.